பார்த்துட்டோம். சாம்சங் A23 லைட் இஷ்யூவில் வந்துருக்கு. லைவாக ஒரு ஃபோனும் வந்துட்டு நம்ம அதை செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ நமக்கு லைட்டிங் இஷ்யூ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். கிராஃபிக்ஸ் எல்லாம் பக்காவாக வருவது, ஆனால் என்ன லைட் மட்டும் வரதில்லை. வேறு டிஸ்பிளே வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. வேறு டிஸ்பிளேக்கும் அதே சேம் இஷ்யூ தான். கிராஃபிக்ஸ் வருவது, லைட் வருவதில்லை. அப்போ லைட் வருதில்லைன்னு சொன்னால் நம்ம கனெக்டரில் என்ன செய்யணும், கூல் டெஸ்ட் எடுக்கணும். கனெக்டரில் கூல் டெஸ்ட் எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு இதில் விளங்கிடும். இப்போ இந்த ஃபோனுக்கு வந்து என்ன ஐசி இருக்கு, போல் ஐசி இருக்கு. போல் ஐசி இருந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற என்ன லைன், கேத்தோட் 1 கேத்தோட் 2. இப்போ போல் ஐசி இருக்கிறதால இந்த கேத்தோட் 1 கேத்தோட் 2 எத்தனை ரீடிங் வரணும், 350 நார்மலாக சின்ன ஒரு ரீடிங் ஒன்று காட்டும். இதே இது லெக் ஐசி இருந்தீங்கன்னு சொன்னால் பீப் சவுண்ட் வரும். சரி, ஓகே, அதில் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை ரீடிங் வரும்னு சொல்லி. கேத்தோட் 1 கேத்தோட் 2. இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஆகிற பின்னில் வந்து ஜிஆர் வேல்யூ எடுக்க போகிறோம். இங்கே எத்தனை ஒரு ரீடிங், 570 நார்மலான ரீடிங் வரும். ஓகே, கேத்தோட் 1 ஓகே. அடுத்த கேத்தோட் 2 575. கேத்தோட் 2லையும் ஓகே. சரி, இப்போ கேத்தோட் 1ம் கேத்தோட் 2 நார்மலாக நமக்கு என்ன ரீடிங் வருது. ஓகே, அடுத்த லைன் என்னது, எல்சிடி எனோட் லைன். எனோட் லைன் எத்தனை ரீடிங் வரணும், ஸ்வீப் சவுண்டா இல்லை, எனோட் லைன் எனோட் பெயின். எனோட் லைனில் நார்மலாகவே 350 ஜிஆர் வேல்யூ காட்டணும். ஓகே, அதை செக் பண்ணி பாருங்கள். எனோட் லைனில் 532. ஓகே, நோட் லைன்ல என்ன செய்யுது, ஓகே, ஜிஆர் வேல்யூ நார்மல். கூல் டெஸ்ட்ல என்னது, பாஸ். கூல் டெஸ்ட்ல எல்லாமே பக்காவா வருது. நம்ம அடுத்து செக் பண்ணி பார்க்கணும் என்ன, ஹாட் டெஸ்ட். ஆஃப் கண்டிஷன்ல இந்த நோட் பின்ல வந்து எத்தனை வோல்டேஜ் வரணும், ஆஃப் கண்டிஷன்ல பெட்டில நார்மலா பெட்டில எத்தனை வோல்டேஜ் இருக்கு அந்த வோல்டேஜ் வந்து இங்க காட்டும். ஆஃப் கண்டிஷன்ல, ஆன் கண்டிஷன்ல தான் என்ன செய்யும் சொன்னா பூஸ்டிங் நடக்கும். ஆன் கண்டிஷன்ல எத்தனை வோல்டேஜ் வரணும், 15ல இருந்து 24 வோல்டேஜ் வரைக்கும் பூஸ்டிங்கா. இப்போ நமக்கு இங்க கூல் டெஸ்ட் ஆகிட்டு. இப்போ அடுத்த நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஹாட் டெஸ்ட். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபோன் வந்து ஒன் பண்ணல, டிஸ்பிளேயும் கனெக்ட் பண்ணல, பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணிருக்கு. பேட்டரியை கனெக்ட் பண்ணினா நமக்கு அந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்து வோல்டேஜ் வந்து செக் பண்ணி பாருங்க. எனோட் பின்ல மல்டிமீட்டர் வந்து வோல்டேஜ் கொடுக்க மாற்றிட்டு காட்டுதா, 3.9 காட்டுது. அப்போ பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் வந்து இங்கே காட்டுது. சரியான. அப்போ அந்த லைன் ரெக்கலாம் வந்து நல்லா இறக்கி. இப்போ இங்கே என்ன நடக்குது இல்லை, இப்போ என்ன பிரச்சனை இருக்கு இங்கே. இப்போ நம்ம இந்த கிளாஸ் படித்ததை வச்சு இப்போ இது என்ன பிரச்சனை அறிக்கலாம். கூல் டெஸ்ட்டில் ரீடிங் நல்லா வருது, ஹாட் டெஸ்ட்டில் வந்து வோல்டேஜ் பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் வந்து வருது. அப்போ இங்கே என்ன நடக்குது இல்லை, அதான் இது வந்து பூஸ்டிங் நடக்குது இல்லை. இங்கே வந்து பூஸ்டிங் செக்ஷன் வந்து வேலை செய்யுது இல்லை. பூஸ்டிங் செக்ஷன் வேலை செய்யணும்னு சொன்னால் என்னென்ன பின் வேலை செய்யணும், என்னென்ன டேமேஜ் ஆகிக்கலாம் பூஸ்டிங்காக. ஐசி பூஸ்டிங் நடக்கலன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு மெயின் ரீசன் என்ன இருக்கணும், ஐசியில் எனேபிள். அடுத்தது வந்து என்ன, கோயில். இப்போ 190% ஃபோனுக்கு வந்து கோயில் தான் டேமேஜ் ஆகிக்கலாம். இப்போ இந்த ஒரு கண்டிஷனில் நமக்கு பார்க்கக்குள்ள நமக்கு இதை செக் பண்ணி பார்த்துறதுல நமக்கு என்ன கோயில் தான் போயிருக்கிறது சான்சஸ் இருக்குங்க பாருங்கள். இப்போ நமக்கு இந்த எல்சிடி இந்த நோட் பின்ல வந்து ஷோர்ட் இருந்துக்குன்னு சொன்னால், நமக்கு பீப் சவுண்ட் காட்டினிக்குன்னு சொன்னால் அந்த லைன் வந்து ஷோர்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யும், ஷோர்ட் கிளியர் பண்ணுவோம். இப்போ நமக்கு இதில் ஷோர்ட் காட்டலை, நமக்கு நார்மலாக ஜிஆர் வேல்யூ காட்டுது. வோல்டேஜும் வந்து என்ன செய்யுது, ஹாட் டெஸ்ட்டில் நார்மலாக பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் வந்து வருது. ஆனால் ஒன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் அந்த பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் மட்டும் தான் வருது. அப்போ இங்கே என்ன நடக்குது இல்லை, பூஸ்டிங் நடக்குது இல்லை. கொஞ்சம் பாருங்க, இந்த லைனை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இந்த இவ்வளோ கெப்பாசிட்டரில் வந்து போயிட்டு அப்படியே இந்த லைன் எங்கே போகுதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால், இங்கே பாருங்கள் ஃபோனில் வந்து இந்த பேக் சைட்டில் அப்படியே வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த 2 கெப்பாசிட்டர் வந்து அரைக்கி இதோட இந்த பின்னில் வந்து கனெக்ட் ஆகுது. அடுத்தது இதில் இந்த அரைக்கிறது அதில் பூஸ்டிங் கோயில். சரியா, இந்த பூஸ்டிங் கோயில் வந்து இந்த பூஸ்டிங் கோயில் போயிருக்கலாம். அடுத்தது இந்த அரைக்கிறது என்ன, எல்சிடி பேக்லைட் எனேபிள். இப்போ இந்த எனேபிள் பின் வந்து இதில் எனேபிள் ஆகினா தான் அந்த ஐசி வேலை செய்யும். ஐசி வேலை செய்ய என்ன செய்யும், ட்ரிகர் ஆகும், பூஸ்டிங் நடக்கும். அப்போ நமக்கு ஒன்று இந்த கோயில் போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த எனேபிள் லைன் எதுவும் கட் ஆகிருக்கலாம். அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்த பின் ஏரியாவில் இருக்கிற இந்த ஷீல்டை வந்து பிரிக்கணும். இந்த ஷீல்டை வந்து பிரிச்சுட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும் இந்த ஏரியாவில் இருக்கிறது. ஓகே, ஷீல்டை பிரிங்க. இது பார்த்தீங்களா, இந்த ஏரியா பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இப்படி இந்த கண்டிஷனில் இந்த பாருங்க, இந்த கோயில் வந்து என்ன செஞ்சிருக்கு, இந்த பூஸ்ட் கோயில் வந்து என்ன செஞ்சிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. இந்த பூஸ்ட் கோயில் டேமேஜ் ஆகினதால தான் நமக்கு என்ன செய்யுது இல்லை, லைட் செக்ஷன் வந்து லைட்டிங் வந்து பூஸ்டிங் ஆகுது இல்லை. இப்போ நம்ம இப்படி இந்த கண்டிஷனில் நம்ம என்ன செய்யலாம், அந்த கோயிலை மட்டுமே மாற்றிடலாம். இப்போ நமக்கு ஒரு வேலை இந்த கோயில் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வேலை என்ன செஞ்சிருக்கலாம், இந்த ஐசிக்கு வர எனேபிள் லைன் கட் ஆகிக்கலாம். நமக்கு இது பார்த்தாலே நமக்கு குழங்கிட்டு. லைட்டிங் செக்ஷனில் வந்து மோஸ்ட்டாக போகிறது வந்து என்ன, இந்த கோயில் தான்.
இப்போ நம்ம எடுத்த உடனே கோயிலை மாற்றிடப்படாது. கோயிலை செக் பண்ணிப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணி பார்த்து கடைசியில் தான் என்ன செய்யணும், கோயிலை மாற்றுறதுக்குன்னா போகணும். கோயில் தானா கம்ப்ளைண்ட் செய்யணும், ஃபைன் பண்ணிடணும். ஃபைன் பண்ணினதுக்கு பிறகு தான் நம்ம மற்ற வேலை பார்க்கணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதே சேர்ந்த இந்த கோயிலை மட்டும் கலட்டிட்டு ரீப்ளேஸ் பண்ண சொன்னாலும் இந்த பிரச்சனை வந்து கிளியர். இல்லை ஃப்ளெக்ஷரி தான் நம்ம ஹீட் பண்ண தான் ஒட்டிட்டு நம்ம லாஸ்ட்டில் ஒரு க்ளீன் பண்ணாங்க சார். சரி ஓகே. இப்போ ஷீல்டை பிரிச்சுட்டு இப்போ ஒரு கண்ணு நம்ம கரெக்டாக வந்து ஃபோனில் ஃபிட் பண்ணி ஒன் பண்ணாமல் சும்மா நார்மலாக செக் பண்ணி பார்ப்போம், ஒரு கூல் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம மாற்றின டைமில் எதுனால டச் ஆகிருக்கலாம், எதுனால ஷோர்ட் ஆகிருக்கலாம். நம்ம ஒன் பண்ணுறதை விட நம்ம செக் பண்ணி பார்த்து ஒன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இது சிம்பிளாக பார்த்துடலாம். வரும் செக் பண்ணி பாருங்கள். சரி நார்மல் ரீடிங் வந்து நார்மல் தான். இப்போ ஷோர்ட் ஜாக்கெட் ஒன்றும் இல்லை. நம்ம டெக்டான செய்வோம், ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பதிலாம் டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, ஆனால் லைட் வருது தானே. சரி பாருங்க, இப்போ டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு லைட் வருது. நேரத்தை செக் பண்ணி பார்த்தா நமக்கு லைட் ஒன்றும் பார்க்கணும். இவ்வளோ தான். இப்போ இது என்ன, இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்டாக இருந்துச்சு, பூஸ்ட் கோயிலில் பிரச்சனை இருந்துச்சு. பூஸ்ட் கோயிலில் மாற்றினோம், பிரச்சனை முடிஞ்சு. இப்போ கஸ்டமருக்கு இப்போ டிஸ்பிளே மாற்றிட்டு அதே மாதிரி தான். லைட் இஷ்யூ வந்துக்கின்னு சொன்னால் சின்ன ஒரு டெஸ்ட் தான். ஒரு ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வோம், ஒரு கூல் டெஸ்ட் பண்ணுவோம், அடுத்தது ஹாட் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ கூல் டெஸ்ட் பண்ணி நமக்கு கனெக்டரில் அந்த லைனில் வர இது டேமேஜாக இருந்துச்சுன்னு சொன்னால் கூல் டெஸ்ட்டில் விளங்கிடும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள்,